சந்தோஷமா இருங்க. ஆமென். யாத்ராகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவ நம்ம போன வாரங்கள்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்கள்ல இந்த 4வது வசனத்தை வாசிங்க ஒருத்தர். ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் எங்களை கல்வெட்டு பார்க்கிறார்களே என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் நீ நிறைய அழுத்தவன் போல உன் கையில் சுட்டுக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே கடந்து போ. அங்கே உலகத்திலே நான் முன்பாக கண்மலைகள் இருப்பேன். நீ அந்த கண்மலை அடி, அப்பொழுது ஜனங்கள் முடிக்க அவங்க தண்ணீர் புறப்படும் என்றார். போதுங்க. கண்மலை எதை அடிக்க சொல்றாரு? கண்மலையை அடிக்க சொல்றாரு. அதுல முதல் வசனத்துல அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, அதை வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ரெவித்தீம் என்ன இடம்? ரெவித்தீம். அதுக்கு முன்னாடி 2 இடத்துல உங்க பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. ஒண்ணு தொக்கா, இன்னொன்னு ஆலூஸ். அந்த தொர்க்கா அப்படிங்கிறது ஆடு மாடுகளை ஓட்டி செல்ற இடம். ஆலூஸ் அப்படிங்கிறது தன் கைகளினால் தானே பிசைந்து கொள்வேன் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தான் எகிப்துல இருந்து நடத்திட்டு வந்தாரு. ஆனாலும் அந்த நடத்தி வந்த தேவன் அவங்க மறந்து இந்த ஆடு மாடுகளை நம்பி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம்னு நினைச்சாங்க. தங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்ன? தண்ணி இல்லை. காரணம் என்ன? தண்ணி இல்லை. எதுக்கு தண்ணி இல்லை? அவங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை. அப்ப தங்களுடைய சொந்த பலத்துல அந்த 2 இடத்துல ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்க மோசைய என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஏன் மோசை முறுமுறுக்கிறாங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின்படி கட்டளையின்படி மோசே தான் அவங்களை என்ன பண்றாங்க? எகிப்தில இருந்து விடுதலை பண்ணி அவங்கள நடத்திட்டு வர்றாரு. மோசேதான் என்ன பண்றாரு? நடத்திட்டு வர்றாரு. அப்ப எல்லா முறுமுறுப்பும் யார குறிச்சு அப்படின்னா மோசையை குறிச்சு. என்ன? எங்களுக்கு தண்ணி இல்லை. அப்ப அந்த 2 இடத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்ல. நடத்தி வந்த ஊழியக்காரரான மோசை என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. அப்ப தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்மலையை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? அடின்னு சொல்றாரு. அந்த கண்மலையை அடிக்கும் பொழுது உனக்கு தண்ணி வரும் அப்படிங்கிறாரு. 2வது பாத்தீங்கன்னா என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் மோசேகிட்ட சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசு அப்படிங்கிறாரு. அப்ப ஃபர்ஸ்ட் தடவை மோசே கிட்ட அவர் என்ன சொல்றாரு? கண்மலையை அடிங்கிறாரு. 2வது என்னாகமும் 20:7-8 கண்மலையை பார்த்து பேசுகிறார். கண்மலையை பார்த்து பேசணும். அப்ப ஏசு கிறிஸ்து ஒரு தரம் நமக்காக என்ன பண்ணப்பட்டாரு? அடிக்கப்பட்டாரு. ஒரு தரம் நமக்காக என்ன பண்ணாரு? மரிச்சாரு. மறுபடியும் அவர் அடிக்கப்படணுமா? மரிக்கணுமா? தேவையில்லை. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு என்ன பட்டிருக்குது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முழு நியாய பிரமாணத்தையும் நிறைவேற்றுகிறவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அதை என்ன பண்ணாரு? செஞ்சு முடிச்சாரு. நம்ம ஒவ்வொரு தடவையும் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணக்கூடாது? வார்த்தையால அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் நான் இந்த சர்ச்சுக்கு போனனாலதான் இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய எதிர்காலம் மட்டும் இப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? எப்பயுமே முறுமுறுத்துட்டே இருக்கிறோம். மற்றவங்களை என்ன பண்றோம்? பாக்குறோம், அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோமா இல்லையா? எல்லாம் மற்றவங்களை என்ன பண்றோம்? நினைக்கிறோம். அப்புறம் சின்ன பலவீனம் வந்தாலும் அதை என்ன பண்றோம்? பெருசா நம்ம என்ன பண்றோம்? நினைக்கிறோம். அப்ப யாரு இங்க வந்து வேதனைப்படுறாரு, காயப்படுறாரு, முறுமுறுக்கப்படுறாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். இப்போ வெளியே இருக்கிறவங்க கூட எல்லாரும் எப்படிதான் இருக்கிறாங்க? நல்லாதான் இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறவங்க கூட நல்லாதான் இருக்கிறாங்க. சபைக்கு வர்றவங்க தான் என்ன பண்றாங்க? எல்லாமே முறுமுறுப்பு. அவங்க கூட பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையான நல்லா எல்லாம் எடுத்து செஞ்சு சாப்பிட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கிறாங்க. மற்ற நாள்லையும் பார்த்தா அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க?
சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா நாம வரும் பொழுதுதான் நம்மளை பார்த்தாதான் நம்ம எப்பயுமே எப்படி இருக்கிறோம்? துக்கமுகமாகவே இருக்கிறோம். நம்ம துக்கமுகமாவே இருக்கார். ஆனா நல்ல தேவனை அவர் என்ன சொல்றாரு? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா எப்படி ஆராதிக்கிறோம்? சந்தோஷமே இல்லாம ஆராதிக்கிறோம். சந்தோஷமே இல்லாம ஆராதிக்கிறோம். ஏதோ ஒரு பரபரப்போட நம்ம தினமும் என்ன பண்றோம்? ஓடிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லாம தேவனை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இளைப்பாறுதலோடு கூட தேவனை ஆராதிக்கணும். இளைப்பாறுதலோட தேவனை ஆராதிக்கணும். அப்ப அந்த தொக்கா ஆளுஸ் அந்த 2 இடத்துலயுமே அவங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இளைப்பாறுதல் இல்ல. வேதனை, கஷ்டம், துன்பம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டே இருந்தாங்க? கவலைப்பட்டுட்டே இருந்தாங்க. அப்ப தங்களுடைய வாழ்வாதாரமா எதை நினைச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னா தங்களுடைய சொந்த பலத்தை நினைச்சிட்டு இருந்தாங்க. என்னால எல்லாம் முடியும், நான் பாத்துக்கிருவேன். ஏன் அப்படின்னா எனக்கு திரளான ஆடு மாடுகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சு என்னுடைய ஜீவிதத்தை நான் என்ன பண்ணிருவேன்? சரியா செஞ்சு முடிச்சிரும் அப்படின்னு தங்களுடைய சொந்த பலத்தையும் சொந்த முயற்சியையும் தங்களுடைய எல்லாத்தையும் தங்களுடைய சுய பலத்தை அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க சார்ந்து நின்னாங்க. இப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க என்னது? ஒரு டெஸ்ட். அப்ப சுய பலத்தையும் சுயத்தையும் சார்ந்து நிற்கும் பொழுது அங்க அவங்க அந்த நேரத்துல அங்க ஒரு டெஸ்ட் உண்டாகுது. என்ன? அவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்ப அவங்க யாரதான் சார்ந்து நிக்கணும்? தேவனைதான் சார்ந்து நிக்கணும். தேவனைதான் சார்ந்து நிக்கணும். அப்ப இளைப்பாறுதல் இல்லாம ஓடி 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 நடந்து நடந்து தேஞ்சு போன கால்களுக்கு தேவன் ரெவித்தீமிலே ஒரு இளைப்பாறுதலை உண்டாக்குகிறார். அப்ப அந்த ரெவித்தீம் அப்படிங்கிறது ரெஸ்டிங் பிளேஸ், இளைப்பாறக்கூடிய இடம். நீங்க எங்க ஓடுனாலும் எங்க வேலை செஞ்சாலும் தேசமே சுற்றி திரிந்தாலும் இளைப்பாறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது தேவ சமூகம் தான். அது தேவ சமூகம். அந்த தேவ சமூகத்திலையும் தேவனை குறிச்சு அவரை நோக்கி அடிச்சுட்டே இருக்காம அவரை நோக்கி பேசணும். முதலாவது அவங்க அடிச்சாங்க, 2வது கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. அப்ப அடிக்கும் பொழுது ஒரு சில மூப்பர்களை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு கண்மலையை அடினாரு. பேச சொல்லும் பொழுது சபையார் அனைத்தையும் எல்லா மக்களையும் சகல ஜனங்களுக்கு முன்பதாக அவர் பேச சொன்னார். சகல ஜனங்களுக்கு முன்பதாக பேச சொன்னாரு. அடிக்கும் பொழுது ஒரு சிலரை மட்டும் கூட்டிட்டு போய் கண்மலையை அடிக்க சொன்னாங்க. ஆனா 2வது எண்ணாகமும் 20:7-8 அந்த வசனத்தின்படி அவர் பேச சொல்லும் பொழுது நீ அடிக்காத கண்மலைய பார்த்து பேசுங்கிறாரு. என்ன பேச சொல்றாரு? தண்ணி உண்டாகும் சொன்னா தண்ணி உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையே பேசணும். அப்ப அந்த கோளுங்கிறதே நதியை அடித்த கோளை எடுத்துக்கொண்டு நீ என்ன பண்ண? கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு. அப்ப அந்த கோளுங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோள் அப்படிங்கறது எதை குறிக்குது? தேவனுடைய வார்த்தையை குறிக்குது. அப்ப அந்த வார்த்தையை கொண்டு கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி நம்ம பேசும் பொழுது நமக்கு எல்லாம் என்ன ஆயிரும்? கிடைச்சிரும். அப்ப அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அந்த இளைப்பாறுதலான இடத்துக்குள்ள தேவன் அந்த இளைப்பாறுதல் இல்லாத ஜனங்களை என்ன பண்றாரு? நடத்திட்டு போறாரு. அவங்களுக்கு என்ன இல்ல? இளைப்பாறுதலே இல்ல. என்னை நோக்கி பார்த்த அப்படின்னா அந்த இளைப்பாறுதல் உனக்கு உண்டாகும் அப்படிங்கிறாரு. அப்ப உன்னுடைய சொந்த முயற்சி என்னை சார்ந்து கொள்ளாத, என்ன சார்ந்து கொள் அப்படிங்கிறத ஜீவ தண்ணீர் ஆகிய கிறிஸ்து அவர்களுக்கு அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துறாரு. அப்ப நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவரை அடிச்சுட்டே இருக்காம வேண்டாத வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறது தான் அவர் அடிக்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு ஏன் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் இன்னும் நடக்கல, எனக்கு மட்டும் ஆகல, எனக்கு மட்டும் இந்த பலவீனம் இருந்துட்டே இருக்குது. இதெல்லாம் கிறிஸ்துவ அடிக்கிறது. ஏசு கிறிஸ்துவ வார்த்தையால என்ன பண்றது? அடிக்கிறது. தரித்திரம் இருக்கு, பாடு இருக்கு, நிந்த இருக்கு, அவமானம் இருக்குது, என்ன அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, எதுவுமே சரியில்லை இப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவ என்ன பண்றதா அர்த்தம்? அடிச்சுட்டே இருக்கிறோம். அதுக்கு பதிலா தேவனுடைய ஜீவ வார்த்தை எடுத்து பேசுங்க. ஜீவ வார்த்தை எடுத்து பேசுங்க. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா அங்க இளைப்பாறுதல் உண்டாகும். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் இருந்தான், பேதுரு. அவன் பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். எதுக்கு? மீன் பிடிக்க. அவனுக்கு என்ன கிடைக்கவே இல்லை? ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. அவனுடைய தொழிலே அதுதான்.
அப்ப அவனுக்கு வந்து எப்படி மீன் பிடிக்கணும், எங்க மீன் பிடிக்கணும், எந்த இடத்துல போடணும், எந்த டைமிங்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு யாருமே என்ன பண்ண தேவையே இல்லை, எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை. சமையல்காரவங்களுக்கு போய் நம்ம ஏதாவது சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு கோவம் வரும்ல, அதே மாதிரி மீன் பிடிக்கிறவங்களுக்கும் ஏதாவது சொன்னோம்னா அவங்களுக்கு கோவம் வரும். அப்படித்தானே? அப்ப இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். தன்னுடைய சொந்த முயற்சியில, சொந்த பலத்துல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கறதுல முழுதும் பிரயாசப்பட்டு அவனுக்கு எதுவுமே அகப்படல. முழுதும் பிரயாசப்பட்டு எதுவுமே அகப்படல. ஏசு அவனை தேடி போறாரு. ஏசு அவனை தேடி போயிட்டு என்ன பண்றாரு, உன்னுடைய போட்டை குடுன்னு கேட்கிறாரு. உன்னுடைய போட்டை குடு அப்படிங்கிற எதுக்கு? போதகம் பண்றதுக்கு. எதுக்கு? பேசுறதுக்கு, தேவனுடைய வார்த்தைய பேசுறதுக்கு, தேவனுடைய வார்த்தைய பேசுறதுக்கு. அப்ப அந்த 1 மணி நேரம் அவன் என்ன பண்றான், தேவனுடைய வார்த்தைய பேசுறதுக்கு இயேசுநாதருக்கு அவனுடைய போட்டை கொடுக்கறான். அப்ப கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும் அங்க பாத்தீங்கன்னா போதகம் பண்றாரு. எதை பேசுறாரு? தேவனுடைய வார்த்தைகளை பேசுறாரு. அப்ப அதுக்கப்புறம் பேசி அந்த மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் என்ன பண்ணு, படகை கொண்டு போய் வளைய போடு அப்படிங்கிறாரு. ஆழத்துல படகை என்ன பண்ணணும், தள்ளிட்டு போயிட்டு நீ வளைய போடு அப்படிங்கும் பொழுது அங்க திரளான மீன்கள் என்ன பண்ணுது, கிடைக்குது. திரளான மீன்கள் கிடைக்குது. அப்படின்னா அவன் பாருங்க, ஒரு இளைப்பாறுதல் இல்லாம அவன் பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறான் இரவு முழுவதும். சொல்லுங்க, முழுதும் பிரயாசப்பட்டும். அவன் இயேசுநாதர் கிட்ட சொல்றான், முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே. அப்ப அது என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. இயேசுநாதர் கிட்ட இருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்குது. அப்ப அந்த வார்த்தையை பேதுரு என்ன பண்ணிட்டே இருந்தான், கேட்டுட்டே இருந்தான். அப்ப அந்த ஜீவ வார்த்தையை கேட்க 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 அவனுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுது. அவனுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் உண்டாகுது. நீங்க இரவு முழுவதும் வேலை செஞ்சுட்டீங்க, காலையில எழுந்திருச்சு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? சரீரம் டயர்டா இருக்கு, எதுவுமே செய்யாம. ஆனா முழுதும் பிரயாசப்பட்டாலும் தேவ சமூகத்துல நீங்க இருந்துட்டு போய் வேலை செய்யும் பொழுது அது உங்களுக்கு பலனா இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப பேதுரு முழுதும் பிரயாசப்பட்டு அந்த 1 மணி நேரம் ஆண்டவருக்கு தன்னுடைய போட்டை கொடுக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை அவர் பேசும் பொழுது அவனுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வந்தது. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஆழத்துல அவன் வலைய போடும் பொழுது திரளான மீன்கள் அவனுக்கு கிடைச்சது. வலை வந்து கிழிந்து போகக்கூடிய அளவு மீன்கள் அவனுக்கு உண்டாகுது. அப்ப நாமளும் அப்படிதான், தேவனுடைய வார்த்தையை நம்ம பேச 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 கேட்க 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 நமக்குள்ள அந்த இளைப்பாறுதல் வரும். அந்த இளைப்பாறுதல் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதமும் வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம எதையுமே ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். இளைப்பாறுதலுக்குள்ள இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த இளைப்பாறுதல் எங்க கிடைக்கும் அப்படின்னா தேவ சமூகத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் தான் கிடைக்கும். வேற எங்க நீங்க தேடினாலும் கிடைக்காது. எதுக்கு நம்ம ஓடி வர்றோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு. இந்த வார்த்தையை நமக்குள்ள போகும் பொழுதே நம்மளுடைய ஆத்மாவுக்கு அது மதுரமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மாவுக்கு அது மதுரமா இருக்கும். நீங்க 1008 பேர்கிட்ட எவ்வளவு கவுன்சிலிங் கேட்டாலும் கிடைக்காத ஒரு மதுரம், ஒரு மதுரம் எங்க இருக்கு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில தான் இருக்கு. அப்ப நீங்க அதை எப்படி கேட்கணும் அப்படின்னா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து கேட்கும் பொழுது ஒரு ரெஸ்டோர் பண்றாரு தேவன், ஒரு ரெஸ்ட் உண்டாக்குறது. அப்ப அந்த ரெஸ்ட் கிடைக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமும் தன்னை போல கிடைக்கும். அப்ப பேதுரு வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் அவன் நைட் எல்லாம் டயர்ட் ஆகி 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் எதுவுமே செய்யல, ஆசீர்வாதமும் வந்து. இதுதான் சீக்கிரம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சமாரிய ஸ்திரீ இருந்தா, அங்கேயும் பாருங்க அவளுக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை. இங்க பேதுருக்கு இளைப்பாறுதல் இல்லை இரவு முழுதும். ஒரு சமாரிய ஸ்திரீக்கும் என்ன இல்ல, இளைப்பாறுதல் இல்லை. அவ எங்க வர்றா? யாக்கோபுடைய கிணறுக்கு தண்ணி எடுக்க வர்றா. யாக்கோபுடைய கிணறுக்கு தண்ணி எடுக்க வர்றா. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணி தா அப்படிங்கிறாரு.
உடனே இவ என்ன சொல்றா, நீ யூதரா இருக்க, என்கிட்ட என்ன பண்றீங்க, தண்ணி கேட்கலாமா அப்படிங்கிறாரு. அப்ப அப்ப அவளை குறிச்சு எல்லாவற்றையும் அங்க ஏசுநாதர் சொல்றாரு. ஏசுநாதரே சொல்றாரு, உனக்கு இப்ப 5 புருஷங்க இருக்கிறாங்க, இப்ப இருக்கிறது உனக்கு புருஷன் இல்ல, அப்ப மொத்தம் எத்தனை, 6 பேர். அப்ப அவளுக்குள்ள தன்னுடைய அந்த வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலே இல்லை, அவள் ஓடிட்டே இருக்கிறார். அவளை பின்தொடர்ந்து அநேக காரியங்கள் என்ன பண்ணுது, அவளுடைய வாழ்க்கையில வந்துட்டே இருக்கிறாங்க. அப்ப 5 புருஷர்கள் அப்படிங்கும் பொழுது எவ்வளவு அவளுக்கு பிசிக்கலி எவ்வளவு டார்ச்சர். இப்ப இந்த பூமியில அவ வாழ்றதுக்கு அவ ஏதோ ஒண்ணு அவ என்ன பண்றா, முயற்சி, தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக கூட இருக்கலாம். அப்ப தன்னை என்ன பண்றா, அவ ப்ரொடெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையா திருமணம் பண்ணி, அதுல அவளுக்கு என்னவே இல்லை, ஒரு இளைப்பாறுதலே இல்லை. அந்த இளைப்பாறுதல் இல்லாத அந்த சமாரிய ஸ்திரியை தேடி ஆண்டவர் போறாரு. அப்ப அவ என்ன கேக்குறா, நீங்க தான் மேசியாவா, நீங்க தான் தீர்க்கதரிசியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தண்ணியை நீ குடிச்ச அப்படின்னா உனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்குற தண்ணியை குடிச்சின்னா ஒரு நாள் உனக்கு தாகம் உண்டாகாது. தன்னை ஜீவ தண்ணீரா அவர் என்ன பண்றாருங்க, வெளிப்படுத்துறாரு. அப்ப அந்த இளைப்பாறுதல் இல்லாத அந்த சமாரிய ஸ்திரிக்கு அவரை தேடி போய் இளைப்பாறுதலை கொடுக்குறார். அவ இனிமேல் அவளுடைய வாழ்க்கையில இன்னொருத்தரை தேடி போயே இருக்க மாட்டா. ஏன், அவரை பார்த்த உடனே அவ திருப்தி அடைஞ்சிட்டான். அல்லேலூயா. இவர்தான் என்னுடைய நாயகர் அப்படிங்கறதுல அவ என்ன பண்ணிட்டா, அவ திருப்தி அடைஞ்சிட்டா. அப்ப ஒவ்வொருத்தரும் இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேடி ஆண்டவர் என்ன பண்றாரு, போயிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளையும் தேடி வந்தாரா அப்படின்னா நாமளும் அப்படிதான் இருந்தோம். அநேக காரியங்கள்ல நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு இளைப்பாறுதல் இல்லாம நம்ம ஓடிட்டே இருக்கோம். அல்லேலூயா. நம்மளை தேடி ஆண்டவர் வந்தார். ஒவ்வொருத்தர் மூலமா, யாரோ மூலமா தேவன் நம்மளை தொட்டு, உண்மையான தேவன் அவர்தான் அப்படிங்கறத அவர் என்ன பண்ணாரு, நமக்கு காட்டி கொடுத்து, இன்னைக்கு வரைக்கும் அவரை நம்ம விடாம பிடிச்சு கொள்றதுக்கு அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆவியையும் அவருடைய அன்பையும் நம்மளுடைய இருதயத்துல ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஊற்றின தேவனை தான் நம்ம என்ன பண்றோம், ஆராதித்துட்டு இருக்கிறோம், தொழுதுட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அவர் தான் உண்மையான தேவன், மேசியான்னு தெரியும். அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இளைப்பாறுதல் இல்லாம இருக்கக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய மைண்ட டைவர்ட் பண்ற மாதிரி நம்மளுடைய காரியங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி பிடிக்கும்னு சொல்றாங்க இல்லையா, இருக்குதா? சீதோசன காலங்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், சளி பிடிச்சிடும். அதே மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை என்ன பண்ணும், தொட்டுட்டு போகும். அந்த நேரத்துக்குள்ள நம்மளுடைய மைண்டுக்கு சொல்லணும், நான் யாருக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறேன், இந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறேன். இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை நினைச்சு நம்மளுடைய சிந்தனைக்கு கொண்டு பேசும் பொழுது நமக்கு வெளியிருந்து வர்ற பிரச்சனைகள் நம்மளை எதுவுமே என்ன பண்ணாது, சேதப்படுத்தவே மாட்டாது. அது நம்மளை தொடாது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நம்ம எப்படியாவது மேற்கொண்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், நினைச்சு அதை எதிர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், போராடுவோம். அப்ப அந்த இளைப்பாறுதல் கொடுக்கிறவர் யார் அப்படின்னா இயேசுநாதர் தான். அந்த இளைப்பாறுதலை நம்ம என்ன பண்ணவே கூடாது, மிஸ் பண்ணவே கூடாது. இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சீசர்கள் எல்லாம் இளைப்பாறுதல் இல்லாம இருந்தாங்க. ஏன் இளைப்பாறுதல் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா, இதனால் வரைக்கும் அவங்கள நடத்தி வந்த தலைவர் யாரு, இயேசு. அவர் என்ன பண்ணிட்டாரு, மறிச்சு போயிட்டாரு. அந்த சூழ்நிலை நினைச்சு பாருங்க. அவரை என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில அடிச்சிட்டாங்க. அவரை நம்பிய, அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு அவருக்கு பின்னாடி அநேக சீசர்கள் இருக்கிறாங்க. இப்ப இவரை பத்தி, இயேசுவை பத்தி சொன்னாலும் எப்ப வேணா இவங்களை என்ன பண்ணிடுவாங்க, சிறை சேதம் பண்ணிடுவாங்க, தூக்குல போட்டுருவாங்க, என்ன வேணா நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சீசர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இருக்குமா, இருக்காது. அவங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கும், வியாகுலப்பட்டிருக்கும், வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவோ. ஏன் அப்படின்னா நம்மளை நடத்தி வந்தவர் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில அடிச்சிட்டாங்க. நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் அவங்களுடைய சூழ்நிலை இருந்தது.
ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் பலனடையும்படிக்கு எருசலேம்ல என்ன பண்ணுங்க, காத்திருங்க அப்படின்னாரு. அப்படிதானே சொல்றாரு. நீங்கள் பலனடையும்படிக்கு நீங்க எங்க காத்திருங்க, எருசலேம்ல காத்திருங்க அப்படின்னு. அப்ப அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி கிட்டத்தட்ட அடிக்கப்பட்டு 50 நாட்களுக்கு பிறகு அவர் மறுபடியும் பலத்த காற்று போல அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு மேலும் வந்து அக்னிமயமான நாவுகளா வந்து இறக்குறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப அவ்வளவு நாட்கள் இயேசு கிறிஸ்து மரித்து பரிசுத்தாவின் ஒரு பூமிக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன இல்ல, இளைப்பாறுதலே இல்லை. பேதுரு வந்தாங்க கூட அது தேவதூதர்னு சொல்றாங்க. அப்படிதானே நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவங்களுக்குள்ள என்ன இல்ல, இளைப்பாறுதல் இல்லை. ஒரு ஆள் நம்ம வீட்டுல இருந்துட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா அவங்க வர்ற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கும், நம்மளுடைய இருதயம் சமாதானம் இல்லாம இருக்கும். அப்படிதானே. தூர தேசத்துக்கு போயிட்டாங்க, இப்ப வெளிநாட்டுக்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வர்ற வரைக்குமே எப்படிதான் இருக்கும், ஒரு இளைப்பாறுதல் இல்லாம இருக்கும், எப்போ வருவாங்கன்னு இருக்கும். இந்த சூழ்நிலைகள்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி ஏசுநாதர் எங்க போயிட்டாரு, பரத்துக்கு போயிட்டாரு. அப்ப அவர் வர்ற வரைக்கும் அந்த பரிசுத்தவனர் வந்து அவங்க மேல அமர்ற வரைக்குமே அந்த சீசிகளுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. என்னைக்கு அக்னிமயமான நாவுகளை போல பரிசுத்தாவியனவர் அவர்கள் மேல வந்து இறங்கினாரோ அப்பவே அவர்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதலும் ஒரு தேவ சமாதானமும் வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் வந்து அதை வேடிக்கை பாக்குறாங்க. இது என்னவாய் முடியுமோன்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தேவனுடைய பாஷைகளை பேசுறாங்க, தேவனை மகிமைப்படுத்துறாங்க. அப்படின்னா அது வரைக்கும் அந்த 50 நாளும் அவங்களுக்குள்ள இளைப்பாறுதல் இல்லை. என்ன நடக்கும்னு தெரியாது, எப்ப வருவாருன்னு தெரியாது, எப்ப பரிசுத்தாவியானவர் வருவார்னு தெரியல, என்ன நடக்கும்னே தெரியல. தெரியாம அவங்க எல்லாமே அந்த மேலறை வீட்டுல 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அந்த 120 பேர் கூடியிருக்கும் பொழுது தேவன் அக்னிமயமான நாவுகளோடு கூட அந்த ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குறார். அப்ப அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வந்துடும். அதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்ன வரைக்கும் சபையில தேவனுடைய வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறாங்க. அக்னிமயமான நாவுகள் போல அவர்கள் மேல பரிசுத்தவர்கள் வந்து இறங்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வந்து. அப்ப நம்ம தேவனை கண்மலைய பார்த்து அடிக்க சொன்னா அடிக்கணும், பேச சொன்னா பேசணும். இன்னும் அடிக்கிற வேலை முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய வேலை என்ன, கண்மலைய பார்த்து பேசு. கண்மலை அப்படிங்கறது யாரு, ஏசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த கண்மலை கிறிஸ்து. அப்ப அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கிதான் நம்ம பேசணும். என்ன பேசணும், ஜீவ வார்த்தைகளை பேசணும். அப்ப ஜீவ வார்த்தைகளை பேச 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 இளைப்பாறுதல் தன்னை போல வந்துடும். இளைப்பாறுதல் தன்னை போல வந்துடும். அப்ப நமக்குள்ள கசப்பு இருக்காது, வெறுப்பு இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது, பாடு இருக்காது, பலவீனம் இருக்காது. அப்படியே பலவீனம் இருந்தாலும் தேவ பலன் நம்ம மேல வர 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 அதை மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணலாம், வேற காரியங்களுக்கு நம்மளை நகர்த்திட்டே போகலாம். அப்படி இல்லை, நீங்க அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கல அப்படின்னா அந்த யாரு பேசினாலும் உங்களுடைய காது ஓபன் பண்ணி வச்சுட்டு அதேதான் நீங்க கேட்பீங்க, அதேதான் கேட்பீங்க. இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதையே சிந்திச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க எப்பவுமே நீங்க என்ன பண்ணவே முடியாது, வரவே முடியாது. அப்ப இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க பிரவேசிக்க கூடாதபடிக்கு அந்த வேண்டாத வார்த்தைகள், வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத பேச்சுகள் அதை கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இளைப்பாறுதல் என்ன பண்ணவே பண்ணாது, வராது. அப்ப நமக்குள்ள அந்த இளைப்பாறுதல் வரணும் அப்படின்னா நம்மளை நாமே தான் பூஸ்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா நம்மளை நாமே என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எதிர்த்து நிக்கணும். அதுக்கு உதவி செய்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அவரை நீங்க சார்ந்து இருக்கும் பொழுது நீங்க அதை என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். இல்லை அப்படின்னா இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப இளைப்பாறுதல் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். எந்த விஷயமே எடுத்த அப்படின்னு சொல்லி செஞ்சோம்னா அதுல எது இல்ல, அது செய்யவே முடியாது எந்த விஷயமும். அப்ப ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து ஒரு தடவைக்கு 4 தடவை அதை யோசிச்சு நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா அது என்ன ஆகும்னா சக்சஸ் ஆகும், அது வெற்றி அடையும்.
ஏனோ தானோன்னு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுல எதுவுமே என்ன ஆகாது, அது ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அங்க ஒண்ணு நடக்கும். அங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இங்க ஒண்ணு நடக்கும். அப்ப ஒரு வேலை செய்யறதா இருந்தாலுமே முன் ஆலோசனை பண்ணிதான் அதை என்ன பண்ணணும், நம்ம செய்யணும். அப்ப முன் ஆலோசனை பண்ணணும் அப்படின்னா நாம எதுக்குள்ள இருக்கணும், இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கணும். அப்ப இளைப்பாறுதலுக்குள்ள இல்லாம நம்ம எதை செஞ்சாலுமே எல்லாமே என்ன ஆயிடுறது, தப்பா முடிஞ்சிடும். அல்லேலூயா. அப்ப இளைப்பாறுதல் வேணும் அப்படின்னா நம்ம எங்க இருக்கணும், தேவ சமூகத்துல இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை பேசணும். இந்த வார்த்தைகளை என்ன பண்ணிட்டே இருக்கணும்னா பேசிட்டே இருக்கணும். உனக்குள்ள எப்ப இளைப்பாறுதல் வருதோ அப்ப நீ எழுந்திருச்சு அந்த வேலையை செஞ்சா போதும், முழு முயற்சியோடு கூட. இல்ல அப்படின்னா அந்த வேலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல பவுல் இப்படியே எழுதுறாரு, அந்நிய பாஷையை பேசிட்டே இருங்க, பேசிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா நீங்க தேவனோடு கூட எதை பேசுறீங்க, ரகசியங்களை பேசிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு ரகசியங்களை பேசிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க பக்தி விருத்தி அடையிறதுக்கு. அப்ப நம்ம பக்தி விருத்தி அடையிறதுக்காக தான் அதை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம், நம்ம பேசிட்டே இருக்கிறோம். அப்ப பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நாம என்ன பண்ணணுமாமா, பக்தி விருத்தி அடையணும். அப்ப பக்தி விருத்தி அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், பாஷைகளை பேசிட்டே இருக்கணும். நீங்க எல்லாரும் அதிகமாய் நான் பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேங்கிறாரு பவுல். அந்நிய பாஷையை பேசுறதுக்கு தடை செய்யாதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப இதுல எல்லாமே இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் ஃபுல்லா பேசுங்க 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 பேசுங்க. அப்ப கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி அந்த வார்த்தைகளை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம பேசிட்டே இருக்கணும். பேச பேச பேசதான் நமக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். அப்ப அந்த பக்தி விருத்தி உண்டாகும் பொழுதுதான் எதிராளி பேசும் பொழுதாவது, பிசாசு பேசும் பொழுதாவது, இவன் எதுக்காக பேசுறான், என்னத்துக்காக பேசுறான், எதை நோக்கி பேசுறான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இதையெல்லாம் யாரு சொல்லி கொடுக்குறா அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பக்தி விருத்தி அடையணும். பக்தி விருத்தி அடையல அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னே நமக்கு புரியாது. அவன் சிரிச்சுட்டு சொல்லுவான், கோவப்பட்டுட்டு சொல்லுவான், சொல்லாம கூட கம்முன்னு இருப்பான். இதெல்லாம் எப்படி நம்ம கண்டு கொள்ளலாம் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அதை என்ன பண்றாரு அப்படின்னா வெளிப்படுத்துறாரு. அதை குறிச்சு தெளிவு உண்டாகுது நமக்கு. அப்ப ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம பக்தி விருத்தி அடையிற வரைக்கும் நம்ம பேசிட்டே இருக்கணும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். அந்த பேசுறதை என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே கூடாது. 1 வார்த்தையா 2 வார்த்தையா 3 வார்த்தையா அதுவேதான் பேசிட்டு இருக்கிறேன்னா பேசிட்டே இருக்க. நீங்க பேச 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 பேசதான் புதிய பாஷைகள், வார்த்தைகள் என்ன ஆகும், உண்டாகும். நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் ஜபத்துக்கு பதில் தர இன்னும் கிடைக்கலன்னு அர்த்தம். அது ஆவி மண்டலத்துல வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்ப நம்ம பேசிட்டே இருக்கணும். 1 வார்த்தைனாலும் பேசிட்டே இருக்கணும். பேசும் பொழுதுதான் பரிசுத்தாவில உங்களுக்குள்ள பேசுவாரு. நீங்க பேசாம இருந்தீங்க அப்படின்னா நியாயப்பிரமாணம் அந்த மாதிரிதான், அவனே தெரியாது, என்ன செய்யறோம்னே தெரியாது. அதுக்குதான் பேச சொல்றாரு. குழந்தைங்கள பேசு 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 அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து தேனை கொடுக்குறாங்க, என்னென்னமோ கொடுக்குறாங்க. ஏன் இந்த வயசுல இருந்து அது நாக்கு நல்லா இதானாதான் சொல்லண்டாதான் என்ன ஆகும், பேச்சு நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே தேனெல்லாம் தடகுறாங்க. எதுக்கு, வார்த்தை பொளராம வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைய பேச பேச பேசதான் நமக்குள்ள அந்த ஞானமும் அந்த கிருபை வரங்களும் வெளிப்படும். நம்ம பேசாமையே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே வெளிப்படாது. பேசாம இருந்தா எதுவுமே வெளிப்படாது. நாமளும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க மாட்டோம். அப்ப நம்ம இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசணும். புரியுதோ புரியலையோ பேசிட்டே இருக்கணும். சாகர வரைக்கும் பேசணும்னா அது நம்ம பேசிட்டே தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா அத்தனையும் நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்ம பேசிட்டே தான் இருக்கணும். நம்ம யாரு கூட பேசுறோம், தேவனோடு கூட பேசுறோம். எதை பேசுறோம், ரகசியத்தை பேசுறோம். எதை குறிச்சுதான ரகசியம்,
நம்மளை குறிச்சுதான ரகசியம், நம்ம பிள்ளைகளை குறிச்சுதான ரகசியம், நம்ம சந்ததியை குறிச்சுதான ரகசியம், நம்ம ஊழியங்களை குறிச்சுதான ரகசியம், நம்ம எப்படி பிரயாணம் பண்றோங்கிறதான ரகசியம், நம்ம எப்படி நடக்கணுங்கிறதான ரகசியம், நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கான ரகசியம், நம்ம எப்படி மற்றவங்களுக்கு சாட்சியாய் வாழணுங்கிறதுக்கான ரகசியம். இதை எல்லாத்தையும் எதிராளிகளை எப்படி முறியடிக்கணும், எப்படி நடந்துக்கணும், இதை எல்லாத்தையுமே அந்த ரகசியத்துலதான் பரிசுத்தாவினவர் கற்றுத்தர்றார். நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்கு இதை செய்யாத அதை செய்யாதுன்னு சொல்றோமோ, நம்மளை நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் பரிசுத்தாவினவர். அப்ப அவர்கிட்ட நம்ம என்ன பேசணும் அப்படின்னா ஜீவ வார்த்தைய பேசணும். அந்த ஜீவ வார்த்தையில என்ன இருக்குது, நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம அதையே நினைச்சிட்டா இருந்தா நம்ம எந்த வேலையுமே என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. நான் நல்லா இருக்கிறேன்னா, அதாவது நான் தான் இதை செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இருந்தது அப்படின்னா நம்ம படுத்திருக்க மாட்டோம். புரியுதா? நமக்கு யாருமே இல்லை, நாம தான் எழுந்து இதை செய்யணும் அப்படின்னா நம்ம சோர்ந்து படுத்திருப்போமா? இல்ல, படுக்க மாட்டோம். எப்படியும் எழுந்திருச்சிருவோம். அதே போல தேவனுடைய வார்த்தைய நம்ம சொல்ல 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 பரிசுத்தாவினர் என்ன பண்ணுவாரு, நம்ம மேல பலனா இருந்து அந்த கடையாந்திரம், உலகத்தின் கடைசி பரியந்தம், கடையாந்திரம் வரைக்கும் நம்மள சாட்சியா அவர் வைப்பாரு. அதுக்காக தான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம இருக்கணும்னு அவர் விரும்புறார்கள். அவங்க எல்லாம் இளைப்பாறுதலுக்குள்ள இல்ல. இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்துட்டே வந்தாங்க. வா 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 அப்படி கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்து அந்த ரெவித்தீமிலே அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார்கள். இப்ப சபையார் எல்லாரும் முன்னாடியும் கண்மலைய பார்த்து பேசும் பொழுது ஜீவ தண்ணீர் அவங்களுக்கு உண்டாகுச்சு. அதே போல சபையா இருக்கிற நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கண்மலையா இருக்கிறார், அவர் ஜீவ தண்ணீரா இருக்கிறார். அவரை நோக்கி அனுதினமும் நம்ம உட்கார்ந்து பேசும் பொழுது அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இருந்து வற்றாத நதியாய் அது போகும். அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், அது போகிற இடமெல்லாம் செழிப்பு, அது போகிற இடமெல்லாம் சுகம், அது போகிற இடமெல்லாம் பலன், அது போகிற இடமெல்லாம் பொன் விளையும், அது போகிற இடமெல்லாம் சாட்சி உண்டாகும். அந்த ஜீவ தண்ணீரை ஒவ்வொருத்தருக்குள்ளும் தேவன் வைத்திருக்கிறார். அப்ப அந்த ஜீவ தண்ணீரை நோக்கி நீங்க பாருங்க, அந்த கண்மலையை நோக்கி பேசுங்க. அந்த கண்மலையை நோக்கி பேசும் பொழுது இளைப்பாறுதலும் கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். அப்ப அந்த கண்மலையை நீங்க என்ன பண்ணாதீங்க, அடிக்காதீங்க. கண்மலைய அடிக்காதீங்க. அந்த கண்மலையை அடிக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த கண்மலை ஏற்கனவே அடிக்கப்பட்டுருச்சு. அந்த கண்மலை அடிக்கப்பட்டுருச்சு. கண்மலைங்கிறது யாரு? கிறிஸ்து. அவர் ஏற்கனவே நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்கு, சாபங்களுக்கு, நம்மளுடைய அக்கிரமங்களுக்கு நம்மளை நல்லா வைக்கணும், என் பிள்ளை நல்ல ஒரு ஏதேன்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதேன்ல கொண்டு போய் வச்சாரு. அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கீழ்ப்படியாததுனால பிசாசு வந்து அந்த ஏதேனை என்ன பண்ணிட்டான், கெடுத்துட்டான். அதனால அந்த இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஏதேனை மறுபடியும் நமக்கு கிடைக்கும்படியாதான் அவர் மறுபடியும் என்ன பண்ணாரு, பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டு இழந்து போன ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா அவர் அடிக்கப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. மறுபடியும் அவருடைய பிள்ளையாய், அவருடைய குமாரனாய், குமாரத்தையா இருக்கிற நாம அவரை அடிக்க கூடாது. அவரை அடிக்க கூடாது. அவரை பார்த்து பேசுங்க. அவர் சொல்றாரு, நீ அடிக்க வேண்டாம். மோசே கிட்ட சொல்றாரு, நீ கண்மலையை அடிக்காத, நீ பார்த்து பேசு, நீ பார்த்து பேசு. பேசினாலே போதும். அங்க சொல்றாரு, அவர் அழகா சொல்றாரு, பேசினாலே போதும் ஜீவ தண்ணீர் உண்டாகுங்கிறார். அப்ப நீங்க அவரை பத்தி அவரை என்ன பண்ணாதீங்க, அடிக்காதீங்க. அடிச்ச வரைக்கும் போதும், முறுமுறுத்த வரைக்கும் போதும், திட்டின வரைக்கும் போதும். இனிமே அவரை பார்த்து பேசுங்க. அவர் உங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார், நல்ல சகோதரனா இருக்கிறார், நல்ல தாயா இருக்கிறார், நல்ல தகப்பனா இருக்கிறார். ஒரு மனுஷனை போல நேசிக்கிறவரா இருக்கிறார். அனுதினமும் அவர் சமூகத்துல இருக்கு. அங்கதான் உங்களுக்கு நிறைவான ஜீவ தண்ணீர் கிடைக்கும். அததான் அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட சொல்றாரு அவர், ஜீவ தண்ணீர் நான் தான். இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, அந்த இளைப்பாறுதலை நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிறாரு. தன்னை வெளிப்படுத்துறாரு பாருங்க எவ்வளவு அழகா. பேதுருக்கிட்டே அப்படித்தான் தன்னை வெளிப்படுத்துறாரு. இது வரைக்கும் நீ மீனை பிடிச்சிட்டு இருந்த, வா, இனிமேல் நான் என்ன பண்றேன்,
மனுஷரை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்ற அப்படின்னாரு. நீ இதுவரைக்கும் இளைப்பாறுதல் இல்லாம நீ ஓடிட்டே இருந்த, உன் குடும்பத்துக்காக உன் பிள்ளைகளுக்காக ஓடிட்டே இருந்த, உன் மனைவி உன் குடும்பம் அதுக்காக ஓடிட்டே இருந்த. வா, இந்த இளைப்பாறுதலுக்குள்ள நான் உன்னை நடத்தி சொல்றேன். இனிமேல் என்னுடைய அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீ பிரவேசிப்ப, உனக்கு எல்லா நன்மையும் பாக்கியமும் உண்டாகும், உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு பேதுரு அவர் என்ன பண்றாரு, அழகா கைட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அதே போல இந்த சமாரிய ஸ்திரீ அவ மேல இருந்த அழைப்பு, அந்த அழைப்புக்கு நேராகவும் அவங்களை அவர் என்ன பண்றாரு, இயேசுநாதர் நடத்துறாரு. இந்த சமாரிய ஸ்திரீ ஒரு சுவிசேஷியா அவங்க என்ன பண்றாங்க, அந்த தேசம் ஃபுல்லா போய் இயேசுநாதர் என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க, தீர்க்கதரிசி வந்திருக்காரு, மேசியா வந்திருக்கிறாரு, இது வரைக்கும் நம்ம தேடிட்டு இருந்தவர் என்ன குறிச்சு சொல்றாரு, எல்லாத்தையும் குறிச்சு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஊழியத்தை என்ன பண்றா, ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்குள்ள இருந்து, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து செய்யும் பொழுது அதை தேவனே செய்யறாரு. இப்ப எந்த மனுஷனும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்ல, தேவனே இறங்கி வர்றாரு. இப்ப எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்யல அப்படின்னாலும் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, அவருடைய சமூகத்துல இருக்கணும், அவர் விரும்புற இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கணும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லாமே வந்துடும், ஆசீர்வாதம் வந்துடும். இப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் வந்தது, அங்க ஒரு பிளஸ்ஸிங் வந்தது, தங்க தேவன் அவருக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. சுயபலத்துல இருந்தாங்க, அதை எல்லாம் தேவன் உடைத்து என்னை சார்ந்து கொள், அதாவது என்னையன்றி உனக்கு வேற ஒரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி என்னை இல்லாம உன்னால எதுவுமே என்ன பண்ணவே முடியாது, நான் இல்லாம செய்யவே முடியாதுங்கிறத அங்க அவர் நிரூபிக்கிறாரு. இல்லையா, நமக்கும் அதுதான். நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம் அதெல்லாம் சும்மா டெம்பரவரி, தற்காலிகம் தான். நமக்கு என்னைக்குமே நிரந்தரமானவர் அவர் ஒருத்தர் தான். அந்த நிரந்தரமான ஜீவ தண்ணீரை நம்ம பிடிச்சுக்கணும். அதை அனுதினமும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய சமூகத்திலிருந்து குடிக்கிறதுக்கு பழகிக்கணும். அதுதான் நமக்கு பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.